சார், ஒரு மனிதன் வந்து புகழ்பெற்ற ஒரு மனுஷனாக வந்து வாழ்கிறதுக்கு அந்த புகழை வந்து எது தீர்மானிக்குது சார்? அவனுடைய விதி என்ன? இல்லை அவனுடைய விதிசார் என்ன? அவனுடைய டேட் ஆஃப் பர்த்தா? இல்லை ராசியா, நட்சத்திரமா, லக்னமா, எது சார் தீர்மானிக்குது ஒருத்தனுடைய புகழை? ஃபஸ்ட்டு உங்கள் பிறந்த தேதி முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதை பிறப்பு எண், பிறவி எண், உங்கள் தேதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று. விதி எண் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். விதி எண் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு புகழ் கிடைக்குது. அந்த புகழ் சின்ன புகழா பெரிய புகழா? பிறந்த எண் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா புகழை கொடுக்குது. விதி எண் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா அது கொடுக்குது. இப்போ நான் சொன்னது கொடுக்குது. விதிசார் ஸ்ட்ராங்காக இருந்தால் உலக அளவில் வந்துட்டு புகழ் கிடைக்கும். உங்கள் விதியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னென்ன வரும்னு சொல்லிட்டேன், திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். விதியன் இருக்கணும், விதிசாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ராசியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நட்சத்திரமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அண்ட் லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேர் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதெல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு மனிதன் வந்து புகழ்பெற்ற ஒரு மனுஷனாக வந்து வாழ்கிறதுக்கு அந்த புகழை வந்து எது தீர்மானிக்குது சார்? அவனுடைய விதி என்ன? இல்லை அவனுடைய விதிசார் என்ன? அவனுடைய டேட் ஆஃப் பர்த்தா? இல்லை ராசியா, நட்சத்திரமா, லக்னமா, எது சார் தீர்மானிக்குது ஒருத்தனுடைய புகழை? நான் கேட்பாங்கல்ல சில பேர் வந்து, அவர் இவ்வளோ பேர் உலக அளவில் பேர் இல்லைங்க, அவர் இருக்கிற இடத்துல பெரிய புகழ், அவர் இப்படி எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஃபிங்கர் டெக்ஸில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு கேள்வி இங்கே கேட்குறாங்க. இது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இதுவா அதுவா அதுவா அதுவான்ட்டு ஒரு 5 அடுக்கு கேள்வி கேளுங்க. இதில் வந்து எல்லாம் வேணுமா வேண்டாமாங்கிறத நான் சொல்ல போகிறேன். எல்லாம் வேணும் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அது இருந்தால் எதெல்லாம் பயனுங்கிறது தான் உங்களுக்கு பாயிண்ட்டு. அதை தான் பின் பாயிண்ட் பண்ணி இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் பிறந்த தேதி முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதை பிறப்பு எண், பிறவி எண், உங்கள் தேதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று. விதி எண் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். விதி எண் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு புகழ் கிடைக்குது. அந்த புகழ் சின்ன புகழா பெரிய புகழா? அந்த இதில் வந்துட்டு புகழிலே வந்து பார்த்திங்கனாக்கா டைமிங், அதாவது டெம்பரவரி புகழ். சில பேருக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க பர்மனெண்ட்டாக அப்படின்ட்டு. இது எது முடிவு கொடுக்குதுன்னாக்கா விதி எண் ஸ்ட்ராங்காக இருந்தால். பிறந்த எண் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா புகழை கொடுக்குது. விதி எண் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா அது கொடுக்குது. இப்போ நான் சொன்னது கொடுக்குது. விதிசார் ஸ்ட்ராங்காக இருந்தால் உலக அளவில் வந்துட்டு புகழ் கிடைக்கும். இது எதுலெல்லாம் புகழ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிது பாருங்கள். உங்களது ராசி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் புகழ் வந்து பெறுவதற்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். அடுத்து உங்களது நட்சத்திரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாராக ஜொலிப்பீங்க, நீங்கள் நட்சத்திரமாக ஜொலிப்பீங்க. உங்களது லக்ன ஸ்டாராக இருந்துச்சுன்னா உலக அளவில் உங்களுக்கு கார்பெட், சிகப்பு கம்பளம் விரிக்கிற அளவுக்கு உங்களது புகழ் உயர்ந்து இருக்கும். அப்போ லக்னமும் ஸ்ட்ராங்குன்னு கேட்குறீங்க, விதிசாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றீங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் புகழினோட உச்சியில் உட்கார முடியும். புகழ் உச்சிக்கு போய் உட்கார முடியும். இவ்வளவும் இத்தனை ஸ்ட்ராங்காக மட்டும் இருந்தால் போதாது. கடைசியில் வந்து நிற்கிறேன், உங்கள் பேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் போதாது, பேரும் அதுங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராங்கை வந்து நம்ம தக்க வைக்க பண்ண முடியும், ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் சீட்டு கட்டு போல் உடஞ்சி போயிடும். அதனால தான் சில பேர் பார்த்திங்கனாக்கா திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க அப்படின்னு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரு, பிகினிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார். இந்தியில் எடுத்திங்கன்னா அமிதாப் பச்சனும் பிகினிலேருந்து இன்னை வரைக்கும் அவர் தான் அங்கே சூப்பர் ஸ்டார். மற்றவங்களாம் இருக்கிறாங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி தான், ஆனால் அவருக்கு தொட முடியல.
அது மாதிரி இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ம். அமிதாப் பச்சன் கேட்கும்போது எப்படி இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக எதனா சொல்ல முடியுதா? ரீப்ளேஸ் இருக்கா? ரஜினிகாந்த் ரீப்ளேஸ்மெண்ட் வருதா? வரமாட்டாது, வராது. அது நிறைய காந்த் இருக்காங்க, ஆனால் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக வரமாட்டேங்குது, இதில் கனெக்ட் ஆகல. ம். அதுக்கு சொல்ல வரேன். அப்போது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுட்டாக்கா அந்த ஸ்ட்ராங்கு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவே அது ரினியூல் பண்ணிக்கும். நம்ம வந்து அதுக்கு போய் ஒன்றும் டச் பண்ண தேவையில்லை. அதுவே தன்னைத்தானே ரினியூல் பண்ணிக்கும். அப்போது உங்கள் டேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் விதியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னென்ன வரும்னு சொல்லிட்டேன், திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். விதியன் இருக்கணும், விதிசாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ராசியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நட்சத்திரமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அண்டு லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேர் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதெல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். சும்மா டைமிங் தற்காலிகத்துக்கு ஒன்றா இருக்கும். லாங் ஸ்டாண்டிங் இருக்கணும்னா அப்போ இவ்வளவும் பார்க்கணும், இவ்வளவும் இருக்கணும். இவ்வளவும் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அது உங்கள்கிட்ட இருந்தால் தான் அது வரும். அது உங்ககிட்ட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் அது இருக்கா? பேர் மாற்றலாம். சில பேர் கேட்பாங்க, என்ன சார் நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கரெக்டு. அவருக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் உங்களுக்கு வச்சா நீங்கள் ஆயிட முடியுமா? இவ்வளவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, சில பேர் அப்படி கேள்வியெல்லாம் கேட்பீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு தான் இவ்வளோ பதில். இது பொதுவான பதிலாக கொடுக்கணும். அங்கே உங்கள் டேட்டில் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில பேர் என்கிட்ட ஒருத்தர் வந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவர், நான் பேரெல்லாம் வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன்னு தெரியும். அவர் கோல்டு சப்ளை பண்ணுறவர். தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பண்ணார். இப்போ இல்லை, அப்போது எல்லா கடைகளுக்கும் பண்ணுவார். நிறைய கடைகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவார், நிறைய கடைகளுக்கு பண்ணுவார். அவர் தான் நம்பர் 1 இருந்தார். அவர் இருக்கும் போகும்போது அது அவங்க பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் அது, அதனால் அவர் இருக்கிறாரு. அப்போது அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தபோது அவருக்கு இவர் தான் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருக்கு பேர் போட்டு கொடுத்து இவருக்கு வந்துட்டேன். ஒரு போட்டு கொடுத்துட்டு ஒரு 6 மாதத்தில் இவர் ஏற்கனவே கோல்டு சப்ளை பண்ணவர் என்கிட்ட சண்டை போடுறாரு. என்ன சண்டை போடுறாருன்னு கேட்டால், நான் கூட்டிகிட்டு ஒரு ஆள் வந்து என் ஃப்ரெண்டு, அவன் என்னோட பயங்கரம். அவங்களெலாம் இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி தான் சம்பாதிப்பாங்க. அவ்வளோ சம்பாரிச்சிட்டா நான் அது மாதிரி சம்பாதிக்கலையே. நீங்கள் என்ன எனக்கு என்ன நாலேஜ் பார்த்தீங்க, எனக்கு இன்னும் நல்லா வைங்க, உங்களுக்கு காசு வேணும் கூட கொடுக்குறேன் ஒன்று கத்துனார். சரி ஏதோ ஜோக்கு தான் பேசுகிறாருன்னு பார்த்தா சீரியஸாகவே பேசியிருக்கிறாரு. எனக்கு தெரியல, என்ன ரொம்ப நேரமாக அவர். அப்புறம் பார்த்துட்டு சரி ஒன்றும் சொல்லலை, பேசாமல் விட்டுட்டு இப்போ ஒரு இதாக இருக்கிறாரு சொல்லிவிட்டு அப்புறமா 2 நாள் கழிச்சு அவர் பண்ணாரா நான் பண்ணாரா ஞாபகம் இல்லை, யாரை பண்ணாலும் ஒன்று தான். வர சொன்ன வந்தார், பர்சனலாக பேசணும் வந்தார். உன் டேட் ஆஃப் பர்த்து இது, உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தது இது, உன் டேட் ஆஃப் பர்த்தில் உனக்கு செட்பேக்குக்கு அங்கே இருக்குது, அங்கே பாரு, இந்த செட்பேக்கை பொறுத்துக்கு இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, கோபம் இருக்குது, நான் சரியாக பண்ணலைன்னு அவருக்கு கோபம். நான் இனிமேல் இதை யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் கொடுத்ததை, நீங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்லா பண்ணிட்டீங்க, எனக்கு பண்ணலைன்ட்டு. சார் உங்களுக்கு இவ்வளோ செட்பேக்கை அடிக்க போகிறதுக்கு உண்டான காலம் வந்து இப்போ இல்லை, ஏற்கனவே துவங்கிருச்சு. இப்போ நான் கொடுத்து அது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு வருது. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா செட்பேக்கில் போயிடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நான் லேசாக தான் டியூன் பண்ணேன், மேலே போய்ட்டுருக்குது. அது இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதுதான் லாஜிக்கு. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. டியூன் பண்ணோன்னா பறந்துடுச்சு. அவர் பண்ண மாட்டேன்னா அவர் மேலே அவர் கோச்சிக்கிட்டு பண்ணலை பாருங்கள். செட்பேக்கில் போயிட்டு பல இது அவர் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் திருப்பி வந்தார். ரொம்ப சாரி சார், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்ன நீங்கள் சொன்னது நான் கோவத்தில் பண்ணல. ஏங்க என் மேலே கோவப்படுறத விட நீங்கள் தானேங்க இப்போ லாஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஆகக்கூடாது தானே நான் பண்ணி கொடுத்தேன். இல்லைண்ணே என் ஃப்ரெண்டுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, அவன் பெருசு, அவன் டேட் ஆஃப் பர்த் ஸ்ட்ராங்கு, டியூன் பண்ணால் வேலை செய்யுது. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ரொம்ப வீக்கு, நான் டியூன் பண்ணி இப்போ நீங்கள் செட்பேக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் செட்பேக்குக்கு எல்லாமே பைபாஸ் பண்ணி ப்ளஸ்ஸாக தான் மாறிச்சு. என்ன உங்கள் ஃப்ரெண்ட் அளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ் வரல, வராது அது. ஏன்னா செட்பேக்குன்றது பின்னோக்கி செல்வது. இப்போ நீங்கள் நம்ம எது உங்களுக்கு நடக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது நடந்துருச்சு. உங்களை நீங்கள் தான் லாஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம் சார், தயவுசெய்து என்னை திருப்பி பழைய மாதிரி ஆக்கிடுங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. திருப்பி எப்படின்னு டைம் எடுக்கும். ஆரம்ப கட்டத்திலே ஈஸியாக ஆக்கியிருக்கலாம், அப்புறம் கொடுத்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டாருன்னு வைங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லோரும் புரியணும். ஒரு டேட் ஆஃப் பர்த் இன்னொருத்துக்கு இருக்கான்னு பார்த்து சில பேருக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். லேசாக அப்படி டியூன் பண்ணால் போதும், அப்படியே ஜுன்னு போயிடும்.
சில பேர் அவங்க டேட்டை பொறுத்து இருக்குது. தேதி, விதி, விதிசாரி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். பண்ணும்போது வேறு லெவலில் போயிடும். பர்சன்டேஜ் தான். உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறது வாய்ப்பாக கொடுத்து மாற்றுறோம். உங்கள்கிட்ட பவரே வந்துட்டு 30% இருந்தாலும் 100 ஆக்கிடுறோம், 60 இருந்தாலும் 100 ஆக்கிடுறோம், 100க்கு மேலே கூட ஆக்கிடுறோம். ஒன்றுமே இல்லை, ரொம்பவும் அதாவது பவரே கிடையாது, இப்போ செட்பேக்கில் போயிட்டு இருக்குது. அதை வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாரில் போயிட்டு நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ஆக்கினா எப்படி வராது அது. அதுக்காக அது சொல்லப்படுறது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்னதை நல்லா ஒரு முறைக்கு 2 முறை போட்டு கேட்டுப்பட்டால் தான் புரியும். ஓ அப்படியான்ட்டு. ஏன்னா ஒரு முறை கேட்டாலும் புரியும் சில பேருக்கு, புரியாதவங்க 2வது முறை கேட்டு பாருங்கள். அதனால் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன நிலையில் இருக்குது, என்ன சூழ்நிலையில் இருக்குது, அதுக்கு உண்டானதை இப்படியே விட்டிங்கனாக்கா அது வேறு லெவலில் போயிட்டு ரொம்ப தர்ம சங்கடத்தவான கொண்டு போயிடும். தர்ம சங்கடங்கிற வார்த்தை வராமல் சேவ் பண்ணி கொடுத்துட்றோம், சேஃபாக கொடுத்துட்றது. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட திருப்பி செட் பேக்கில் தான் நோக்கி போவோம். பேர் உங்களை அப்படி கொண்டு போகாமல் ஃபஸ்ட் கிளாஸை கொண்டு போய் விட்டுருவோம். இப்போ புரிஞ்சுருங்க, ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் உங்களுக்கு தயார்படுத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஒரு புகழினுடைய உச்சத்துக்கு ஒருத்தர் தொடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேர்லேருந்து அவங்களுடைய விதியன்லேருந்து எல்லா விஷயங்களும் கை கொடுக்கும் பொழுது தான் அவங்க அந்த உச்சத்தை தொட முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.